பபிள் ஸ்கேல் வச்சு கீழே ஃபிளாட்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெசின் ஆட் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ரெசின்ல 2 இருக்கு, பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏ வந்துட்டு ரெசின், பார்ட் பி வந்துட்டு ஹார்ட்னர். இது ரெண்டுமே கரெக்டான அளவுக்கு நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். கரெக்டான ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் அவ்வளோ சூப்பரா வரும். இன்னொன்னு, மெஷர்மெண்ட் மட்டும் பத்தாது, அது மிக்சிங்லேயே இருக்கணும். ஒவ்வொரு பிராண்ட்லயும் எவ்வளவு நேரம் மிக்ஸ் பண்ணணும்ட்டு போட்டிருப்பாங்க. என்னோட பிராண்ட்ல 3 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. 3 மினிட்ஸுக்கு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளவு பொறுமையா மிக்ஸ் பண்ணணுமோ அவ்வளோ பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டஸ்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்ட்டா பிரிச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு 3 பார்ட் வேணும். அது பிரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அதை நான் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை அப்படியே ஸ்டோனா மேக் பண்ணிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் மோல்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது, அதாவது மிச்சமாகும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அது தேவைக்கு ஏற்ப அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு பர்சனலா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிக்மெண்டா இருக்கட்டும், மைக்கா பவுடரா இருக்கட்டும், ஆல்கஹாலிங்கா இருக்கட்டும், எது போட்டிருந்தாலும் நீங்க கொஞ்ச நேரம் அதை அப்படியே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டு ப்ளூ அண்ட் ஒயிட், அதுல அப்படியே கோல்டு ஃபிளாக்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த கலர் வேணா பண்ணிக்கலாம். எனக்கு கஸ்டமர் கேட்டது இந்த 2 கலர் மட்டும் தான். நான் வீடியோ வந்துட்டு ஃபாஸ்டா வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஊத்தும் போது இதை விட பொறுமையா தான் நீங்க ஊத்தணும். நான் ரொம்பவே பொறுமையா தான் ஊத்திருக்கேன். ஏன்னா அப்பதான் பபிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகாம இருக்கும். மெதுவா ஊத்துனாலும் குட்டி குட்டி பபிள் வந்துட்டு வரதா செய்யும். அதுக்கு ரிமூவ் பண்ண பபிள் ரிமூவர் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஹீட் கன்னு, அதுவும் இல்லாட்டி ஃப்ளோ டார்ச் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பொதுவாக ஃப்ளோ டார்ச் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு பபிள் ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஹீட் கன் வாங்கிக்கோங்க. ஹீட் கன் வாங்கிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த மாதிரி 2 கலரை வந்துட்டு நடுவில் மெர்ஜ் பண்ண இல்லையா ஸ்டிக் வச்சு, அது நீங்க ஹீட் கன் வச்சு கூட பண்ணிக்கலாம். இன்னொன்னு, ஹீட் கன் நீங்க ரீசார்ஜ் பண்ற தேவையில்லை, கரண்ட் இருந்தாலே போதும். அப்புறம் ஹீட் கன் வச்சு நீங்க பபுளே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹீட் கன் வச்சு வேஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி பல பர்பஸ்க்கு வந்துட்டு ஹீட் கன் யூஸ் ஆகும். அதனால நீங்க 3 in 1 பர்பஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹீட் கன் வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு ஃப்ளோ டார்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட 3மே இருக்கு. நான் வந்துட்டு அடுத்த கலருக்கு ஆல்கஹால் இங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு இங்க இருக்க ப்ளூ இல்லாம கொஞ்சம் சீ ப்ளூ கலர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எது நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணாலும் அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் ஊத்துங்க. கொஞ்ச நேரம்ன்றனால 1/2 hour இந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க. ஒரு 1 minute 2 minute மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஊத்துங்க. இன்னொன்னு, நான் இப்போ வந்துட்டு பேஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பேஸ்க்கு எவ்வளவு ரெசின் வேணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு முன்னாடியே தண்ணி ஊற்றி பேஸ்க்கு எவ்வளவு தேவைப்படும்ன்றதை செக் பண்ணி கிராம வந்துட்டு எழுதி வச்சுப்பேன். ஒவ்வொரு மோல்டுக்குமே, அதாவது இப்போ புதுசா ஒரு மோல்டு வாங்குறேன்னா அதுக்கு பேஸ்க்கு எவ்வளவு தேவைப்படும், கோட்டிங்க்கு எவ்வளவு தேவைப்படும், இது எல்லாமே நான் வந்துட்டு எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெசின் எடுக்கிறதும் கரெக்டா அந்த அளவுக்கே எடுத்துக்கலாம். அதாவது ரெசின் ஹார்னர் சொல்றேன், அந்த அளவுக்கே எடுத்துக்கலாம். வேஸ்ட் ஆகுறதும் கம்மியா வரும். இன்னொன்னு, என்னதான் நம்ம கிளவுஸ் போட்டு வேலை பார்த்தாலும் கையில ரெசின் ஒட்டதான் செய்யும். அதுக்கு ரெசின் கிளீனர் வச்சு யூஸ் பண்ணி கையை கிளீன் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணாலுமே சோப்பு போட்டு ஒரு கையை கழுவிக்கோங்க. ஓகே, இது ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சிருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மேலே என்னென்னலாம் ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எப்போதுமே லேமினேட் பண்ணி தான் உள்ளே வைப்பேன். ஏன்னா நீங்கள் எந்த ஷீட்டில் வச்சாலும் ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த கலர் வந்துட்டு அப்படியே எல்லோஷா ஆகிடும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு லேமினேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே இருக்கும், கலர் எதுவுமே டிம் ஆகாது. லேமினேஷன் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும் பண்ணா போதும், பேக் சைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து டெக்கரேஷன்காண்டி நான் வந்துட்டு ஃப்ளவர்ஸும் சம் கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ண போறேன். இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே கிளிட்டரு ஃப்ளவர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ரெசினை ஊற்றணும் அப்படின்னா கிளிட்டரும் சரி ஃப்ளவரும் சரி எதுவாக இருந்தாலும் அது அப்படியே மிதந்து, அதாவது ஃபோட்டோ இருக்குல்ல அந்த ஃபோட்டோ மேலே இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடத்துலலாம் போய் இருந்து அன்ஈவனாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்டே வந்துட்டு அந்த ஃப்ளவரும் சரி கிளிட்டரும் சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஒட்ட வச்சுக்கணும். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணுவாங்க. க்ளூ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒட்டிக்கும் தான் இல்லைங்கள, ஆனா சில டைம் மோல்டோட போய் அட்டாச் ஆகி அந்த க்ளூ வந்துட்டு மோல்டுல போய் பட்டு ரெசினும் மோல்டு க்ளூ எல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். சரிங்களா? இதனால என்ன ஆகும்னா மோல்டு வந்துட்டு சீக்கிரமே கிழிஞ்சு போயிடும். இன்னும் சில பேர் வந்துட்டு யூவி ரெசின் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நானும் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் இல்லை ஏதாவது சின்ன பொருள் உள்ள வைக்கிறோம் அப்படின்னா யூவி ரெசின் யூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா
ஃபர்ஸ்டே கொஞ்சோண்டு ரெசின், அதாவது இந்த ரெசினும் ஹார்னரும் கலக்கி வச்சிருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு 10-15 கிராம் எடுத்து ஃபர்ஸ்டே ஃப்ளவராக இருந்தால் டிப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி, அதுக்கப்புறம் கிளிட்டராக இருந்தால் எங்கனக்குள்ளெல்லாம் கிளிட்டர் வேணுமோ அங்கனக்குள்ளெல்லாம் ரெசின் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கிளிட்டர் வைப்பேன். வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, அது மாதிரி. இப்படி பண்ணும்போது ஒரு 1 hourலேருந்து 2 hour வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகிக்கும். ஃப்ளவராக இருக்கட்டும், கிளிட்டராக இருக்கட்டும், இல்லை எது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதாலும் கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 2 மணி நேரத்தில் வந்துட்டு செட் ஆகிக்கும். செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உள்ள வச்சது எப்படி வச்சிருந்தோமோ அப்படியே அங்கங்க அந்தந்த பொருள் இருக்கும். இன்னும் வந்துட்டு அந்த கிளிட்டர்லாம் வந்துட்டு தூவி விடும்போது பக்கத்துல வந்து படும். அதனால ரெசினை கொஞ்சமா எடுத்து அதுல கிளிட்டரை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதுல வந்துட்டு ரெசின் எதுவுமே அப்ளை பண்ணல, யூவி க்ளோவும் எதுவுமே அப்ளை பண்ணல. நான் வந்துட்டு இதுல ஃப்ளவர் மட்டும் மேல மேல தூவி விட்டு, அதாவது அங்கங்க வச்சுட்டு ரெசினை ஊத்துறேன். அப்படியே அந்த பூவெல்லாம் நகருது பாத்தீங்களா, இதுதான் சொல்றேன். இதுதான் வந்துட்டு நடக்கக்கூடாது. இப்ப இதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கங்க இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். ஆனா அந்த ஹார்ட்ல நான் வந்துட்டு போட்டோ வச்சிருக்கேன், அப்புறம் 2-3 லெட்டர் வச்சிருக்கேன்னு வைங்களேன், அது அந்த ஃபிளவர்லாம் வந்துட்டு மறைச்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இது வந்துட்டு நீங்க முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சது. இதுல நான் ரெசின் ஊத்துறேன். ஊத்தும் போதே எவ்வளவு அழகா இருக்குல்ல. அது நான் ஊத்தும் போது அந்த பூவும் சரி கிளிட்டரும் சரி கொஞ்சம் கூட நகரவே இல்லை பாத்தீங்களா. பப்புள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு 24 hours இதை அப்படியே விட்டுருவோம். நீங்க அப்பப்ப கை வச்சு பாக்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வேணா கை வச்சு பாருங்க. இது வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு ஓப்பன் பண்றேன். எடுக்கும்போது ஒரு சின்ன டிப் தரேன். இது மோல்ட்ல சம்டைம் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு நீங்க பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா பிஞ்சிட்டு வந்துடும், மோல்டு வீணா போயிடும். அதுக்கு பதிலாக நீங்க வாட்டர் லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்துடும். எங்கனக்குள்ள வந்துட்டு ஸ்டிக்கியா இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டு இழுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா வந்துடும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, மோல்டு கிளியாது, ரொம்ப நாளைக்கு வரும். மோல்டுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்ல எல்லாம் எக்ஸ்ட்ரா ரெசின் வந்துட்டு இருக்கும், அது கையை கிழிக்கும். இதை ரிமூவ் பண்றதுக்குன்னு தனியா டூலும் இருக்கு. இல்ல நீங்க கத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த டெபரிங் டூல் இருக்குல்ல அதை வச்சுதான் யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணி எட்ஜஸை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். ஃபைனல் அவுட்புட் நீங்க ப்ராப்பரா நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி கியூட்டான ரெசின் ஆர்ட் வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஆர் வாட்ஸ்அப்க்கு டிஎம் பண்ணுங்க. வேணும் அப்படின்றதுக்காண்டி மட்டும் இல்ல, உங்களுக்கு ரெசின் ஆர்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கூட எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.